ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரவி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம 2024 இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ்லேருந்து ரீசெண்டாக குரூப் 1B அண்ட் குரூப் 1C சர்வீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குரூப் 1B குரூப் 1C சர்வீஸ்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய சிலபஸ் பேட்டர்ன் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம மேற்கொண்டு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், மொத்த யூனிட்ஸ் எத்தனை இருக்குது, என்னென்ன சப்ஜெக்டில் இதில் கவர் ஆகுது அப்படின்றதெல்லாம் சேர்த்து நம்ம இன்றைக்கி இதில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1B சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் போஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து அறநிலைத்துறையில் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக நீங்கள் ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குரூப் 1B சர்வீஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் வாங்கிக்கலாம். அடுத்தது குரூப் 1C சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கைண்ட் ஆஃப் ஜாப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாவட்ட கல்வி அதிகாரியாக நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னா நீங்கள் குரூப் 1C சர்வீஸை கிளியர் பண்ணிட்டு ஜாப் வாங்கிக்கலாம். ஸோ சொல்லும்போது ரொம்ப ஈஸி தான், ஆனால் இது குரூப் 1 கீழே வரக்கூடிய கேட்டகரி ஆஃப் ஜாப்ன்றதுனால எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூ இந்த 3 கட்டத்தை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து கட் ஆஃபின் அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை விட இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 29 வேகன்சிஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப ஹெவி காம்படிஷன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா குரூப் 1லேருந்து உங்களுக்கு ஒரு 90 வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒருவேளை அந்த 90 வேகன்சிஸில் தவறு விட்டீங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு போஸ்ட்டுக்காக எல்லாருமே அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்பவே டஃப்லேயும் வெரி வெரி டஃப்பாக தான் இருக்க போகுது. ஓகே, மேற்கொண்டு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் B, குரூப் C இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு டைப் ஆஃப் ஜாபாக இருந்தாலுமே இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் கீழே தான் வரும். ஆனால் குரூப் 1Bக்கும் சரி குரூப் 1Cக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் பேட்டர்ன் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், குரூப் 1B ஆகட்டும் குரூப் 1C ஆகட்டும் ரெண்டுமே வெவ்வேறு டைப் ஆஃப் போஸ்ட்டாக இருந்தாலும் இந்த 2 டைப் ஆஃப் போஸ்ட்டுக்குரிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் பேட்டர்ன் தான் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மெயின்ஸ்லையுமே 2 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் பேப்பர் 4 வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அது எல்லாருக்குமே காமன் தான். குரூப் 1 ஆகட்டும் குரூப் C ஆகட்டும் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் பேட்டர்ன் வேறு இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, சரி வாங்க இதுக்கு மேலே இந்த சிலபஸ் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது, எக்ஸாம் மோட் எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1B குரூப் 1C பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் மோட் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் இருக்கும். ஐ மீன் CBT மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் OMR அடிப்படையில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு மவுஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன் கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த CBT மோடு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் OMRல நீங்கள் மேனுவல் நீங்கள் பென் வச்சு நீங்கள் ஷேட் பண்ணும்போது நீங்கள் தவறுதலாக ஷேட் பண்ணிட்டீங்கன்னா திருத்தம் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஆனால் CBT மோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மவுஸ் வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக B, Bக்கு பதிலாக C இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ். ஓகேங்களா? அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் படிக்க போகிறீங்க. அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்டில் ரொம்ப காலேஜ் புக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சமச்சீர் புக் இருக்குது, தமிழ்நாடு சமச்சீர் புக் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் 6th +2 வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ஆல் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் புக்ஸ் நீங்கள் கவர் பண்ணி படிக்க போகிறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய மொத்த யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மொத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட் தான் வரும். அப்போ 6வதுலேருந்து +2 வரைக்கும் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த சப்ஜெக்ட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட் நல்லாவே தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆஃப் யூனிட் என்னெல்லாம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். 1 by 1 சொல்ல அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ 10 யூனிட் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ். மூணாவது யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. நாலாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி. 6வது யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமி. 7வது யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். 8வது யூனிட் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. 9வது யூனிட் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. 10வது யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி.
இந்த 10வது யூனிட் இருக்குல்ல, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா சமச்சருடைய 6th to 10th புக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் +1 +2 அடிஷனலாக படிச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட். ஓகேங்களா? பட் 10th போதுமானது. பட் இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டிக்காக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜென்ரல் சயின்ஸ் எப்படி படிக்கணும், டோட்டலாக இந்த 10 யூனிட் நீங்கள் எப்படி கவர் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னென்ன சப்ஜெக்ட்டில் என்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த குரூப் 1 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும், குரூப் 1B, குரூப் 1C பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் அதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 1 படிச்சிருப்பீங்களே, அதே சேம் சிலபஸ் தான். பெருசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஜூவாலஜி. ஸோ அந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ் கவர் ஆயிரும். அதாவது 6th +2 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல் டைப் ஆஃப் ஜென்ரல் சயின்ஸ் புக்குமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜூவாலஜி எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோர் சப்ஜெக்டாக தான் இருக்க போகுது இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் படிக்க போகிறீங்க. சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சில ஈவெண்ட்டை அப்டேட்டும் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டி அண்ட் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சப்ஜெக்டையும் தாண்டி சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வரக்கூடிய டே டு டே வரக்கூடிய நியூஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ எதுலேருந்து கேட்பாங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா இதுலேருந்து கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய புக்லேயும் சரி நோட்ஸும் சரி அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லொக்கேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதனுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன் எப்படி இருக்குது, பருவமழை காலம் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா ரிசோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் எப்படி இருக்குது, சாயில், மினரல்ஸ் இதுலேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், க்ரீன் எனர்ஜி வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 மார்க் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், தென் முகல்ஸ், விஜயநகர கிங்டம் இதுலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச சோஷியல் ஹார்மனி வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இருக்கிற தியரியில் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் அண்டு செரின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்புறம் யூனியன் கவர்மெண்ட் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன, சிட்டிசன்ஷிப் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்ன, தென் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பஞ்சாயத்து ராஜ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் வரைக்குமே நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரியை படித்து நீங்கள் நிறைய மோர் மார்க் கெயின் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் எதுனா இந்தியன் பாலிட்டி தான். நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் மேக்ஸ் இந்தியன் பாலிட்டிலையும் கோட்டை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வராது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் எக்கானமி. ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 5-year பிளான்ஸ் அண்ட் பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி இதெல்லாம் நீங்கள் சேர்த்து படிக்க போகிறீங்க. தென் அதிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறது இந்த இந்தியனுடைய எக்கானமி. ஸோ இந்தியனுடைய எக்கானமி சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது, சில இந்தியன் எக்கானமியுடைய சில சயின்டிஸ்ட் சில பொருளாதார வல்லுநர்கள் அவர்கள் இயற்றப்பட்ட சில புத்தகங்கள், அவங்க வாங்கின அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து படிக்க போகிறீங்க. தென் கரண்ட் ஈவெண்ட்ஸும் சேர்த்து படிக்க போகிறீங்க. தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய மறுமலர்ச்சியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருந்தலைவர்கள் பற்றி படிக்க போகிறீங்க, தமிழ்நாடு தலைவர்கள் பற்றி படிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் அண்டு வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள், ராஜாஜி, பெரியார் இவங்களை பற்றி எல்லாமே சேர்த்து படிக்க போகிறீங்க. தென் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன் வரைக்கும் படிக்க போகிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தமிழ்நாட்டுடைய வரலாறு, நம்மளுடைய ஹெரிட்டேஜ், பழமை, பண்பாடு இதை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. இன்க்ளூடிங் திருக்குறள் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்க போகிறீங்க. திருக்குறளை பற்றி தனி சப்ஜெக்டாகவே எடுத்து படிக்க போகிறீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நூல் இல்லையா, 14 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நூல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் 9 பற்றி பார்த்தலாம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மற்றும் நிர்வாகம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதல் அமைச்சர்களிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எப்படி, பெண்களுக்கு எந்த மாதிரி திட்டங்களை ஒதுக்கியிருக்காங்க, அந்த மாதிரி படிக்க போகிறீங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கவர்னன்ஸ் வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. கவர்னன்ஸ் ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை வந்து முக்கியமாக கேட்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இது ஒரு தனி சப்ஜெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும்
நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் படிக்க போகிறீங்க. 10th வரைக்கும் தான் உங்களுக்கு சிலபஸ்ன்றதுனால சின்ன சின்ன மேக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஐ மீன் ஹெச்சிஎஃப், லோவஸ்ட் காமன் மல்டிபிள், ஸோ எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், தென் லாஜிக்கல் ரீசனிங், பசல்ஸ், டைஸ், தென் விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இதெல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் தெரியல. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸுக்கும் நீங்கள் இந்தியன் பாலிட்டிக்கும் நல்ல ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுறது பெட்டர் ஒன். சரிங்களா? நீங்களே செல்ஃபாக ஒரு பரிசோதனை பண்ணிக்கிறதுன்றது ஒரு விஷயம் பறித்து வச்சுக்கிற மாதிரி. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 4, குரூப் 1B அண்ட் குரூப் 1C சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் நீங்களே செல்ஃபாக நீங்களே ப்ரமோட் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கனவு காணாதீங்க. வெறும் கையில் முளை போடுறதுக்கு சமம், வெறும் வாய் மெல்லாதீங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணதெல்லாம் போதும். அப்படி முயற்சி பண்ணுவீங்க, பாதியில் கை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபிக்ஸடாக ஒரு வருஷம் நல்லா இதுக்குன்னே டைம் எடுத்து ஒதுக்கிட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 6 மாதம் கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1B, குரூப் 1C சர்வீஸ் சம்மந்தப்பட்ட மெயின்ஸ் எக்ஸாம் எந்த மாதிரி, மெயின்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்க போகுது, தென் எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனுடன் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.